Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டெக் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் வைஃபை டாங்கிள்னு சொல்லுவாங்க, மொபைல் வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து அமேசான்லேயே வந்து உங்களுக்கு இருக்குது. நான் வந்து அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. இது வந்து என்னென்னா ஜியோவில் வந்து ஜியோ ஃபைன் இதுக்கு முன்னாடி ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டிவைஸ் வந்து ஜியோவில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி டிவைஸ் தான் ட்ராவலுக்குலாம் யூஸ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு வந்து அது ரிப்பேர் ஆனதுனால அது கிடைக்கல. ஸோ நான் இந்த டிவைஸ் வாங்கினேன். இந்த டிவைஸில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை, நல்லா ஒர்க் ஆகுது. பட் என்னென்னா சென்னையில் நல்லா ஒர்க் ஆச்சு. நான் இப்போ பெங்களூர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக கனெக்ட் ஆகலை. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சிக்னல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட் லைட் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபஸ்ட் இருக்கிறது தான் வந்து ஒய்ஃபையோட அவுட் வந்து எப்படி இருக்கணும்னா ப்ளூவில் இருக்கணும். பட் இது வந்து எனக்கு ரெட்டில் வந்து க்ளோ ஆகிட்டு இருந்தது. நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் ஆன் பண்ணதுனால அது வந்து பூட்டிங்கில் இருக்குது. அது வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வந்து அந்த பிளிங்க் ஆகும். இந்த சென்டர் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர், அது இந்த ஏரியாவில் நீங்கள் என்ன சிம் இதில் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது ஏர்டெலோ வோடஃபோனோ ஜியோவோ எது யூஸ் பண்ணாலும் அந்த டவரோட சிக்னலை பொறுத்து இந்த இது இருக்குது. இதில் ப்ளூவில் இருந்ததுன்னா ஃபுல் சிக்னல் இருக்குன்னு அர்த்தம். இது ரெட்டில் இருந்ததுன்னா அங்கே சிக்னல் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். பட் ஃபஸ்ட் டவர் வந்து எதுக்குன்னா அதோட அவுட்டு. ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து ரோமிங்கில் போகும்போது இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைல்லையோ இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் ஒரு பிசிலையோ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கோகோனட்டில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக உங்களோட க்ரோம் ப்ரௌசர் போங்க. க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு நியூ பேஜில் இந்த இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது ஆக்சுவலாக உங்களோட கோகோனட் டிவைஸில் பேட்டரி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளேயே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நான் அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டிஸ்பிளேயில். இதில் வந்து 192.168.43.1 இதை கொடுத்து என்டர் கொடுங்க. அதோட பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது அட்மின் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ரெண்டுமே நீங்கள் அட்மின் தான் டைப் பண்ணணும். அட்மின் கொடுத்தோடனே ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து கோகோனட்டோட பேஜு. நீங்கள் அதோட செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கான பேஜு. இது நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதுவும் உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க எஸ்எஸ்ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து அதோட ரீநேம் பண்ணுறதுக்கு. அதாவது இது வந்து டிஃபால்ட்டாக கோகோனட் WR01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அப்புறம் இங்கே பாஸ்வேர்டு இருக்குது. இது நீங்கள் ஷோ பாஸ்வேர்டு கொடுத்தா பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு காமிக்கும். நீங்கள் பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மேலே இருக்க நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ரிட்டன் கொடுத்துக்கோங்க. இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் முக்கியம், ஏபிஎன் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு. இது உள்ளே போனீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக நீங்கள் உங்களோட சிம் போட்ட பிளேஸோட செட்டிங்ஸில் அது இருக்கும். இதில் வந்து நீங்கள் பாப் டவுன் பண்ணிவிட்டு அதில் இருக்க நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ்னு மட்டும் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆயிடுச்சு, ரிட்டன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பாருங்கள், இந்த ரெட்டில் இருக்குது. இது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ தான் வந்து நான் உங்களுக்கு லைவாகவே டெமோ காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நெட் வந்து ஒர்க் ஆகலை, நோ இன்டர்நெட்னு வருது. நான் அகைன் இந்த ப்ரௌசர் பேஜ் போகிறேன், சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இங்கே எல்இடி வந்து ப்ளூவில் வந்துருச்சு. இப்போ சேம் ப்ரௌசரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நெட் ஒர்க் ஆகுது. நான் நெட் ஸ்பீடும் உங்களுக்கு செக் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இது வந்து ஏர்டெல் சிம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற டாங்கிள்ன்றதுனால இந்த அளவுக்கு ஸ்பீட் தான் இது காமிக்குது. இது வந்து நம்ம ப்ராட்பேண்ட் கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக நம்ம சிம் யூஸ் பண்ணுறது தான். இப்போது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11 Mbps ஸ்பீடு இப்போ வந்து நமக்கு ரோமிங்கில் கிடைக்கிது. இது நம்ம வந்து மொபைலில் இருக்கும்போது நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறும்போது ஈஸியாக நம்ம மாற்றிடுவோம், போயிட்டு ரோமிங் ஆன் பண்ணுவோம். இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. அதனால் இந்த டிவைஸே வந்து நெட் இல்லாத மாதிரி வந்து யூஸ் ஆகிட்டு இருந்தது. பட் இந்த செட்டிங்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். மொபைல்லையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் டிஃபால்ட்டாக இதோட ஒய்ஃபை நான் வந்து சர்ச் பண்ணி
கோகனட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா கோகனட் கனெக்ட் ஆகிடுச்சு. பட் நோ இன்டர்நெட்னு இருக்குது. இங்கே வந்து 192.168.43.1 கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சைன்இன்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ரெண்டுத்துக்குமே நீங்கள் அட்மின் தான் கொடுக்கணும். சேம் அதே பேஜ் நம்மளுக்கு அங்கே ஓப்பன் ஆன பேஜ் மொபைல்லையும் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி அதோட ரீநேம்லாம் பண்ணுறது. செகண்ட் ஒன் வந்து இதில் தான் வந்து நீங்கள் செட் பண்ணணும். இப்போ நீங்கள் நான் செட் பண்ணது வந்து ஏர்டெல் 2 நான் செட் பண்ணேன்னா அது டிஃபால்ட்னு எடுத்துக்கிச்சு. நீங்கள் மாற்றினீங்கன்னா மேபி கட் ஆகலாம். மறுபடியும் நீங்கள் உங்களோட ஓன் பிளேஸ் போய்ட்டு இதே மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் கைஸ் இது. இது வந்து அமேசானில் 2999க்கு விற்குது. ஜியோ5 இல்லாததுனால இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது என்ன அட்வான்டேஜ்னால் ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ எல்லா சிம்மே போடலாம். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.